திருப்பூரில் இந்து முன்னணி அமைப்பின் வடக்கு வழக்கறிஞர் பிரிவு ஒன்றிய தலைவர் பாலமுருகன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பூபதி. விவரங்களை வழங்கலாம். அதாவது இந்து முன்னணி பிரமுகர், அதாவது குறிப்பாக திருப்பூர் வடக்கு வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருந்த பாலமுருகன் என்பவர் நள்ளிரவு மர்ம நபர்கள், அதாவது 3 பேர் கொண்ட கும்பலால் அவர் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அதாவது இரவு 12 மணிக்கு வீட்டை விட்டு சென்ற பாலமுருகன் தற்போது வரை வீடு வரவில்லை என காலை எழுந்து பார்த்த பொழுது அவர் வசித்து வரும் அதே வீதி, அதாவது குமரானந்தபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் நகர் பகுதியில் அவர் வசித்து வருகிறார். அந்த வீதியிலேயே அவர் வீட்டருகிலேயே மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து அருகில் இருந்த வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் தற்பொழுது குற்றவாளிகளை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது அந்த குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்து முன்னணி பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்ந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு ஏராளமான இளைஞர்கள் அந்த பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கும் சூழ்நிலையில் காவல்துறையினர் அதிக அளவு குவிக்கப்பட்டுள்ளனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.